ராம், ஒரு கதை சொல்லு ராம். எனக்கு தூக்கமா வருது. சரிகமபா சீனியர் சீசன் 5ல இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருகிறது. போன வாரம் டென்ட் கொட்டா ரவுண்ட் நடந்துச்சு. அதில் சினிமா ஆக்டர்ஸோட கெட்டப் போட்டுட்டு வந்து அவங்க ஸ்டைல்லையே அவங்கவுங்க பாடலை பாடியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இனியா எந்த கெட்டப்பில் வருவாங்க, ஸோ தேவயானி படத்தில் வர பாடலை தான் பாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பட் இனியா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா மின்சார கனவு படத்தில் வர்ற வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டுக்கு பேர் பண்ணி பாடியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நடுவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதே நேரம் நீங்கள் உங்கள் அம்மா நடித்த படத்துலேருந்து பாடுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் பாடாதது. இருந்தாலும் உங்கள் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இனியா என்ன பதில் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, அம்மா பாட்டுலாம் எனக்கு வராது, ஸோ அதுக்கு பதிலாக அம்மா நடித்த ஒரு படத்தில் உள்ள ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதந்திரம் படத்தில் வந்து கமலஹாசனும் தேவயானி நடித்து ஒரு இது பண்ணியிருப்பாங்களா, மாத்திரை முழுங்கிட்டாங்கங்கிற ஒரு டைலாக்கை அவங்க அப்படியே இனியா பேசியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது தேவயானி உருவத்தில் மட்டும் இல்லை, அப்படியே அவங்க குரலும் ஒரே மாதிரியே இருக்குது இனியாக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு சரிகமபா சீனியர் சீசன் 5ல இனியாவை ரொம்ப பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச போட்டியாளர்னு சொல்லி பார்த்தா இனியா தான். உங்களுக்கு எந்த போட்டியாளர் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம தமிழ் இன்ஃபோ டால்கி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.